கடந்த கால ஆட்சியை நீங்கள் உற்று நோக்கி பார்த்தால் அதிகாரிகளை, உள்ளாட்சி பிரதிநிதிகளை, சட்டமன்ற உறுப்பினர்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை, ஏன் அந்த மாவட்ட அமைச்சர்கள் கூட குறை சொல்வதற்காக அவருடைய தேவைகளுக்காக அலைந்து திரிந்து மக்கள் அழுத்து போன காலங்கள் உண்டு. மாண்புமிகு தமிழக முதல்வர், எங்கள் உயிரினும் மேலான இந்த இயக்கத்துடைய தலைவர், திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர், இவருடைய ஆட்சியில்தான் மக்களை தேடி மாநகராட்சி மாமன்ற உறுப்பினரும் வருகின்றோம், மண்டல குழு தலைவரும் வருகின்றோம், சட்டப்பேரவை உறுப்பினரும் வருகின்றோம், நாடாளுமன்ற உறுப்பினரும் வருகின்றோம், ஏன் அதிகப்படியாக பெருநகரத்துடைய மேயரும் வருகின்றார், அமைச்சர் என்ற முறையில் நாங்களும் வீதிக்கு வருகின்றோம். இந்த பணி தொடர்ந்து எங்கள் எல்லைக்குட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த பணிகளை மேற்கொள்ள மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் வகுத்து தந்திருக்கின்றார்கள். இந்த பணியினுடைய நோக்கம் தூய்மையான பகுதி, குப்பை இல்லாத நகரம், பாதுகாக்கப்பட்ட குடிநீர், சீரான கழிவுநீர் செல்வதற்குண்டான சூழல், உடற்பயிற்சிக்கு தேவையான பூங்காக்கள், மக்களுடைய வாழ்வாதாரத்தை பேணி காக்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையங்கள், எரிகின்ற மின்சார விளக்குகள், தடையில்லா மின்சாரம், இவைகளை மையப்படுத்தித்தான் இந்த மக்களுடைய குறைகள் கேட்கின்ற நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கின்றோம். இதோடு மக்களுடைய தேவைகள், ஒரு ஊனமுற்றோர் அவருக்கு வேண்டிய வாகனம் கேட்டாலோ அல்லது அவருடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான உபகரணங்கள் கேட்டாலோ அல்லது முதியோர் உதவித்தொகை, அதேபோல் கணவனை இழந்த கைம்பெண்களுடைய உதவித்தொகை 1000 ரூபாய், அதுபோல் மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவருடைய கோரிக்கை, ஏதாவது இயற்கை சீற்றத்தின் போது இறந்தவர்களுக்கு முறையாக அந்த நிவாரணம் கிடைக்கவில்லை என்றால் அந்த கோரிக்கை, இவைகளெல்லாம் ஒட்டுமொத்தமாக குறித்துக் கொண்டு ஒரு வார இறுதியில் எந்தெந்த பகுதிகளில் ஆய்வுகளை மேற்கொண்டோமோ அந்த பகுதியில் இருக்கின்ற கோரிக்கைகளெல்லாம் ஒட்டுமொத்தமாக கூட்டி அது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அழைத்து ஒரு ஏழை நிவாரணம் காணுகின்ற பணிகளை மேற்கொள்ளுகிறோம். கடந்த 3வது நாளாக நம்முடைய மேயர் அவர்கள் தொடர்ந்து இந்த நிகழ்விலே பங்கேற்று வருகின்றார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட அனைத்து குறைகளையும் அவருடைய உதவியாளர்கள் மற்றும் துறை சார்ந்த சென்னை பெருநகர மாநகரத்துடைய அதிகாரிகள் குறித்துக் கொண்டு உடனடியாக நிறைவேற்றுகின்ற பணிகளை இன்றைய தினமே நிறைவேற்றி தருகிறார்கள். அல்லது அதற்கு டெண்டர் கோரப்படுகின்ற சூழ்நிலை இருக்கின்ற, ஒப்பந்தம் கோரப்பட வேண்டிய சூழல் இருக்கின்ற பணிகளுக்கு உடனடியாக ஒப்பந்தம் கோரப்பட வேண்டிய எஸ்டிமேட் போடப்படுகின்ற வேலைகளையும் துவக்க சொல்லியிருக்கின்றார். நேற்றைக்கு 2 நாள் நடந்த அந்த ஆய்வுக் கூட்டத்தை நேற்று மாலையே சென்னை பெருநகர மாநகராட்சியில் மேயர் அவர்கள் தலைமையில் அந்த அதிகாரிகளை அழைத்து கூறப்பட்ட குறைகளுக்கு உண்டான நிவாரணத்தை தேடிக் கொண்டிருக்கின்றார். அம்பத்தூரில் இருந்து கூட எனக்கே ஒரு 4-5 கைபேசியில் தொடர்பு கொண்டு நேற்றைக்கு கூறிய குறைகளை மாலைக்குள் சரி செய்து விட்டால் என்று வாழ்த்தினார்கள். இந்த வாழ்த்து அனைத்தும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சாரும் என்று அவரிடம் மகிழ்ச்சியோடு தெரிவித்தேன். இந்த நிகழ்வு பெருமளவு வரவேற்பை பெறுகிறது. குறைகள் உடனடியாக களையப்படுவதற்கு இது ஒரு வடிகாலாக அமைகிறது. சென்னை மாநகரத்தில் கைது செய்யப்பட்டு ஆடுகள் அடைக்கக்கூடிய இடத்துல அடைக்கப்பட்டதாக நேற்று அவங்க பேட்டியில அழிச்சிருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி ஆடுலாம் அடைக்கக்கூடிய இடத்துல அடைச்சாங்கன்னு கேள்வி. ஆடோட அவங்களை அடைக்கல, ஆடு ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருந்தாங்க, இவங்களும் ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருந்தாங்க. முன்னறிவிப்பு இல்லாமல் இப்படி போராட்டங்கள் நடத்துகின்ற பொழுது மக்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களையும் அவர்கள் சராசரியாக கணக்கிட வேண்டும். ஆகவே திடீர் போராட்டத்தால், அதுவும் பெண்கள் என்பதால் எங்கு இடவசதி இருக்கின்றதோ அங்கு கைது செய்யப்பட்டவர்களை அழைத்து சென்று சிறைக்கெல்லாம் அனுப்பாமல் அங்கேயே ஜாமீனில் விடுவித்து விடுகிறார்கள். ஆகவே ஆடு அடைக்கப்பட்ட கொட்டகை வேறு, இவர்களை அடைத்து வைத்திருக்கின்ற கொட்டகை வேறு. பாலகிருஷ்ணன் அவர்கள் மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறார். தமிழகத்தில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி செயல்படுத்தப்பட்டுள்ளதா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். போராட்டம் நடத்த அனுமதிக்கப்படுவதில்லை, ஒருமுனை கூட்டம் கூட நடத்த அனுமதிக்கப்படவில்லை. தமிழக முதல்வர் இது குறித்த கவனம் அவருக்கு அவர் எந்த கண்ணோட்டத்தில் இதை எடுத்து சொல்லுகிறார் என்று தரவில்லை. ஜனநாயக நாடு. இந்த ஆட்சியில்தான் கடந்த ஆண்டை கணக்கிட்டு பார்த்தால் 1000 கணக்கான போராட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என்பது கடந்த ஆட்சி காலம். இதுவரையில் அப்படி போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை ஒருவர் மீது கூட அவர்களை ரிமாண்ட் செய்கின்ற சூழலை எடுத்துக்கொள்ளவே இல்லை. அவருடைய தேவை என்ன என்று தெரியவில்லை. கேட்டு அறிந்து கொண்டு அவைகளையும் நிவர்த்தி செய்வோம்.